மகனே. தாயே, மகனே பௌமா, நாம் வாழ்நாள் முழுவதும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். தாயே, தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். என்னால் தங்களோடு கைலாயம் வர இயலாது. பூமாதேவி என் அன்னை ஆவார். அதோடு அவர் அழிவற்றவர். ஆனால் நான் அழிவற்றவன் இல்லை தாயே. நான் அழியக்கூடியவன். அமரத்துவத்தின் வரமும் எனக்கு தேவையில்லை. நான் உயிரோடு உள்ளவரை என்னுடைய அன்னையின் நிழலில் வாழ வேண்டும் என்று எண்ணுகிறேன். நான் உள்ளவரை இவர்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன். நீ கைலாயத்தில் வசித்தால் பிறகு மரணம் உனது அருகாமையில் கூட வராது மகனே. நான் சிவசக்தியின் அம்சமாவேன். பூமாதேவி என்னுடைய அன்னை. ஒளியின் பிரதிநிதியாகவும் இருக்கிறேன். என் அன்னை கூறியிருக்கிறார்கள், நான் அனைவருக்கும் மங்களம் புரிய வேண்டும் என்று. ஆகையால் அனைவரின் நல்ல எண்ணத்திற்கு நான் துணையாக இருக்க விரும்புகிறேன். அதுவே என் கடமை. மகாதேவா, பௌமனுக்கு தாங்கள் எடுத்துரையுங்கள். நம்முடன் கைலாயம் வர கூறுங்கள் மகாதேவா. உரைக்கும் தருணம் இதுவல்ல, உணர்ந்திடும் தருணமே இது. தேவி பார்வதி, நமது பௌமன் அவனது கடமையை ஆற்ற ஆயத்தமாகும் பொழுது மங்களம் புரிந்திட தயாராகிவிட்டானெனில் அப்பொறுப்பினை நம் மைந்தனுக்கு நான் வழங்கிட ஆயத்தமாயிருக்கிறேன். பௌமா, உனது சரீரம் உதிரங்கள் படிந்ததாயிருக்கிறது. ஆகையால் இன்று இக்கணம் முதல் இந்த அண்ட சராசரமும் லோகிதாங்கன் என்ற பெயர் கொண்டு உன்னை அழைக்கும். லோகிதாங்கன் என்ற பெயர் கொண்டு உன்னை அழைக்கும். லோகிதாங்கன் என்ற பெயர் கொண்டு உன்னை அழைக்கும். இக்கணம் முதல் இச்சிவந்த நிறம் கொண்ட வண்ணத்திலேயே தோன்றுவாய். அது மட்டுமல்லாது நவ கிரகங்களில் நீ ஒன்றாவாய். யாவர்க்கும் மங்களத்தை அள்ளித் தருவாய். நீ எவருக்கு அருள் புரிகின்றாயோ அவர்கள் வாழ்வில் ஆனந்தம் கொண்டிருப்பதற்கு பஞ்சம் இருக்காது. உனது வாசம் வானிலேயே இருக்கும். காரணம் அறிவாயா? அப்பொழுதே பூமாதேவி மற்றும் நீ ஒருவரை ஒருவர் கண்டிட இயலும். மேலும் கைலாயத்திற்கு அருகில் இருப்பாய். எனவே நானும் உனதன்னை பார்வதியும் விரும்பும் போதெல்லாம் உன்னை காண்போம். மிக்க நன்றி மகாதேவா. சென்று வா மகனே. யாவர்க்கும் மங்களம் உண்டாகட்டும். தங்கள் கருணையே கருணை.